ஏன்னா பொருளாதார ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க, உலகத்துல ஒரு குழந்தை ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 குழந்தை பிறக்குது ஒரே நாள்ல. ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க, அந்த கடைசி 25% பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் 25% பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் சராசரியாக 3 தலைமுறை தேவைப்படுகிறது. அதாவது கடைசி 25% பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் 25% பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் 3 தலைமுறை. சவுத் ஆப்பிரிக்கால 7 தலைமுறை தேவைப்படுகிறது. இதே மேற்கத்திய நாடுகள் பின்லாந்து பார்த்தீங்கன்னா 2 தலைமுறை, அமெரிக்கா 2 தலைமுறை. அதனால இந்த ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கை எப்படி அவங்க மேம்படுத்துறாங்கன்னா, ஒரு குழந்தை எங்கே பிறந்திருந்தாலும் வாழ்வில் அந்த குழந்தை சாதிப்பதற்கு சமமான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிறைய நாடுகள். இந்தியாவை பொறுத்தவரை இப்பதான் நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம். சுதந்திரத்திற்கு பிறகு 75-80 ஆண்டுகள் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருமான கோட்டு கீழ் இருக்கிறாங்க, உணவு இல்லை. அதையெல்லாம் சமாளிச்சு வர்றோம். உறுதியாக இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் நாம் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா எஸ்டேட் டாக்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, உறுதியா வந்திருக்கும். ஏன்னா அந்த நிலைமைக்கு நாம் வரும் பொழுது அதை நாம் செய்வோம். அப்ப 3 தலைமுறை ஆகக்கூடிய இடத்துல 2 தலைமுறையாக நாம் மாற்றுவோம். அப்புறம் பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே மாதிரி 1 தலைமுறையாக மாறும். இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன்னாங்க, நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்லை. இங்க இருக்கக்கூடிய நாம் நிறைய பேர் நடுத்தர வாழ்க்கை வாழ்றோம். ஆனால் பணம் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் என்னுடைய பணத்தை சரியான முறையில நான் அடுத்த தலைமுறை கொடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை 2வது முக்கிய சிறப்பு விருந்தினர்கள். நீங்க குழந்தை முதல் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள். இதை ஊக்கப்படுத்துவதற்காக நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க. யாரோ குழந்தைக்கு ஊக்கத்தொகை போகுது, யாரோ கொடுக்கறாங்க, நாம் எதுக்கு வரணும் அப்படி நீங்க யோசிக்கல. நாமும் வருவோம், இந்த நிகழ்வுல பங்கேற்போம். இதை பார்த்து நாமும் 4 பேருக்கு சொல்லுவோம், இன்னும் 4 பேர் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து, ஏதோ ஒரு சூழல்ல அந்த குழந்தை தன்னுடைய தந்தை இழந்திருக்கிறாங்க. இதே இந்த குழந்தை லாட்டரி மாதிரி இந்தியால பிறக்காம இருந்து இந்த குழந்தை பின்லாந்துல பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்தியால பிறக்கல, பின்லாந்து ஸ்காண்டினேவியால அந்த குழந்தை பிறந்திருக்கிறாங்கன்னா இந்த குழந்தையினுடைய முழு பொறுப்பு அரசுக்கு போயிடும். அங்க பின்லாண்டோ, அமெரிக்காவோ, யூகேலையோ பாத்தீங்கன்னா முழுவதுமாக கல்வி செலவு அரசு ஏத்துக்கிறாங்க. எந்த குழந்தையும் தனியார் பள்ளி, பிரைவேட் பள்ளிங்கிற பேச்சே கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், வீட்டு பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்கோ எல்லாரும் அங்கதான் போய் படிக்கணும். எல்லோரும் அரசு பள்ளியில தான் படிக்கணும். எல்லோருக்கும் தரமான அரசு பள்ளி இருக்கு, எல்லாரும் பக்கத்துல போய் சேர்த்திடுறாங்க. இங்கிலாண்டை பொறுத்தவரை அதே தான், நார்வேயை பொறுத்தவரை அதே தான், பின்லாண்டை பொறுத்தவரைக்கும் அதே தான். அதை தாண்டி நான் தனியார் பள்ளிக்கு போகணுமா போலாம், ஈட்டன் மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போலாம். எனக்கு இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாடு 2 இடத்திலே நாம் தோற்றிருக்கின்றோம் என்று உறுதியாக சொன்னால், கல்வியிலே தோற்றிருக்கின்றோம், மருத்துவத்திலே தோற்றிருக்கின்றோம். காரணம் என்னன்னாங்க, பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை என்று சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை தாண்டி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணம் இருக்கா காப்பாத்திரலாம், பணம் இல்லையா காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க நகரத்துல நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா, பிரைவேட், ஆமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கிராமப்புறத்துல படிக்கிறீங்களா, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய சமகாலத்துல இதை நேர்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க நான் பார்க்கிறேன், அவங்க அமர்ந்திருக்கின்றார்கள், பத்திரிகை நண்பர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், கல்லூரியில பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கிறாங்க, நான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க இங்க வந்திருக்கிறீங்க, மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நம்முடைய தலைமுறை முடியும் பொழுது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம் என்கின்ற வாதத்தை கொண்டு வரும். ஐயா, நாளை காலையில் அது முடியாது. 2026 தேர்தல் அது நடக்குமா? நிச்சயமா முடியாது. காரணம், அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை, அந்த அளவுக்கு வருமானம் அரசிடம் இல்லை. 2031 முடியுமா? வாய்ப்பு குறைவு. 2036 41 செய்ய முடியுமா? இப்ப இருந்து 15 ஆண்டுகள் கழித்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்னைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகரணும், நம்முடைய அரசியல் பேச்சுக்கள், அரசியல் நடவடிக்கைகள் அதை நோக்கி நகரணும். எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம மைக் இருக்கு, நம்ம ஒரு அரசியல்வாதி நாளை காலில் பண்ணிட முடியாது. 15 ஆண்டுகளுக்குள்ள செய்ய முடியுமா? கட்டாயமா செய்ய முடியும்.
அதனால இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை நான் பார்க்கின்றேன். இதை மிக முக்கியமா பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய கையை கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு 100 மீட்டர் ரேஸ்ல ஓடுனா எப்படி ஓடுவாங்க? கண்ணையும் கட்டியாச்சு, கையும் கட்டியாச்சு. இன்னைக்கு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீட் கோச்சிங், மல்டிபிள் கோச்சிங், சிவில் சர்வீஸ் கோச்சிங் 5 லட்சம் ரூபாய். இன்னைக்கு நீங்க டெல்லியில போய் முழுவதுமாக ஒரு சிவில் சர்வீஸ் கோச்சிங், நான் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நான் வந்து ஒரு பிரிலிமினரிக்காக நான் ஒரு ஆப்ஷனல் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நல்ல இன்ஸ்டிடியூட் போகணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்ப எப்படி கிராமப்புறத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி அந்த குழந்தை முதல் வாய்ப்புல அவர்களோட போட்டியிட்டு எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும்? அதையெல்லாம் நாம் இன்னைக்கு யோசிக்கணுங்க. அரசியல் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, நம்மை போன்று சமுதாயத்தை மாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க நம்ம யோசிக்கணும். நாம் எதை செய்தாலும் கூட, நம்ம எதுக்கு கையெழுத்து போட்டாலும் கூட கல்வியும் மருத்துவமும் இதனால் சமமாக ஆவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றோமா என்று நாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நல்ல சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதையும் இந்த குழந்தைகள், இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுடைய தாய்மார்கள், உறவினர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ, இந்த ஊக்கத்தொகை இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து அவங்க வாழ்க்கையில என்ன ஆக வேண்டுமோ அதை நோக்கி போகணும். அதே நேரத்தில் நாம் ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதுமே மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே பாலிடிக்ஸ் எக்ஸ்ட்ரீமா நோக்கி போகுது. புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு. ஜெர்மனியில புதுசா ஆரம்பிச்ச கட்சி AFDன்னு ஒரு கட்சி 20% ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இத்தனை காலமாக 2 கட்சிகள் இருந்த யுனைடெட் கிங்டம்ல 3ஆவதாக ஒரு கட்சி நிக்கல் ஃபரேஜ் ஒருத்தர் வந்திருக்கார். அவருக்கு 10% வாக்கு கொடுக்கிறார். புதிதாக இன்னைக்கு மக்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஜனநாயகத்தில் இருந்திருக்கேன், இருந்தும் நான் ஏழையாத்தான் இருக்கேன், இருந்தும் நான் தலைமுறை ஏழையாத்தான் இருக்கேன், நானும் ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறேன், தாத்தா ஓட்டு போட்டாங்க, பாட்டி ஓட்டு போட்டாங்க, அப்பா ஓட்டு போட்டாங்க, நானும் ஓட்டு போடுறேன், ஆனா இன்னும் கூரை வீட்டுல தான் இருக்கேன். இதையெல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் அரசியல் இருக்கக்கூடியவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இது ஒரு எச்சரிக்கை மணியாக நான் பார்க்கின்றேன். காரணம், இன்னைக்கு பங்களாதேஷோ அல்லது வேறு வேறு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாங்க, அங்கே ஜனநாயகம் தோற்று விட்டது. அதனால் இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்கின்றார். இதை நல்லா நம்ம உத்து பார்க்கணும். அது நேபாளாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவை சற்று முன்பு நடந்ததாக இருக்கலாம். ஜனநாயகம் தோத்துருச்சு. ஆனா இந்தியாவில் இன்னைக்கு ஜனநாயகம் இருக்கு. ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க வந்து நல்லது பண்ணுவாங்க நம்புறோம். அதனால இந்த நல்லது செய்வது என்பதை வேகப்படுத்த வேண்டும். நாட்கள் அவங்க கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இல்ல. இளைஞர்கள் இன்னைக்கு இளைஞர்களாக வயது குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அதனால் வேகமாக நம்முடைய நடவடிக்கை இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை இருக்கணும், கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையா இருக்கணும். அது நிச்சயமாக மேல்தட்டு நாடுகளை போல இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்துல இன்னும் சில வருடங்கள்ல ஒரு 10-15 வருடத்திற்குள்ள சமமான கல்வி எல்லோருக்கும், சமமான எங்கே போனாலும் கூட ஒரே விதமான சுகாதார கொள்கையை நாம் கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நம்மை மன்னிக்கும், ஜனநாயகத்தில் இருப்பதை ஒரு பெரிய பேராக பார்க்கும். அதையும் இந்த மேடையிலிருந்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் அந்த பேச யாராவது ட்விஸ்ட் பண்ணி கூட போட்டுருவாங்க. இல்ல அண்ணா அங்க இருந்ததுன்னு சொன்னாங்க, இந்தியாவிலே நடக்குன்னு சொன்னாங்க. இந்தியாவில் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. வேறு நாட்டில் நடப்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று சொல்லுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நாம் வேகமாக செயலாற்ற வேண்டும். லஞ்ச லாவண்யம், ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும். காரணம், ஏழைகள் இனி நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. எத்தனை ஆண்டுகள் நான் ஏழையா இருக்கணும்னு கேட்கிறான், எத்தனை ஆண்டுகள் குடிசை வீட்டில் இருக்கணும்னு கேட்கிறான், எத்தனை ஆண்டுகள் நான் தரமில்லாத ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், எத்தனை ஆண்டுகள் தரமில்லாத ஒரு சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதனால் நாம் எல்லோரும் மாற்றத்திற்கு நிற்போம். ஏன்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு முக்கியமானது. நாம் பேசுவது எளிது, ஆனால் ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு ஓட்டை செலுத்தும் பொழுது யோசிச்சு மாற்றத்தை யாரு கொடுப்பாங்க, யாருனால் மாற்றம் வரும் என்பதை யோசித்து வாக்கு செலுத்தணும். அது நம்முடைய கடமை. அதே போல தொழில் இருக்கிறவங்க, பணம் இருப்பவங்க, அந்த மணிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ, மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ, அதை சரியான முறையில் புரிந்து, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு, நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கும், அதை நம்ம என்னதான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. போறது போகத்தான் செய்யும், வர்றது வரத்தான் செய்யும். இடையில என்னதான் குட்டியகரனை போட்டாலும் யாராலும் அதை வர வைக்கவும் முடியாது, போக வைக்க முடியாது. இயற்கை, அது நடப்பது நடந்துதான் தீரும். அதையும் நாம் புரிந்து கொள்ள. காரணம், கர்நாடகாவில் யாரோ எம்எல்ஏ வீட்டில் போய் ரைடு பண்ணாங்க, 40 கிலோ தங்கம், இதெல்லாம் புதுசாக நம்ம பார்க்கிறோம். இங்க போனாங்க கட்டுக்கட்டாக பணம், இங்க போனாங்க அப்படி இருக்குது. அதையெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து களைவதற்கான நடவடிக்கையை ஜனநாயகத்தின் மூலமாகவே அதற்கு தீர்வு, வேற எங்கேயும் தீர்வு கிடையாதுங்க. ஓட்டு போட்டு நல்ல ஒரு அரசை, நல்ல மனிதர்களை, அது பஞ்சாயத்து தலைவரிலிருந்து எம்எல்ஏலிருந்து எம்பி வரை நீங்கள் எல்லோரும் யோசிச்சு ஓட்டு போட்டு, பிடிச்ச கட்சி பிடித்த தலைவர் யோசிச்சு நீங்க ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆட்சிக்கு நீங்க வழிவகுக்கணும். அதுதான் இந்த குழந்தைகளுக்கு நிரந்தர தீர்வுங்க. பாலாஜி உத்தமராஜ் அண்ணன், இது கடல்ல போடுற உப்பை போன்றது. தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க?
எத்தனை பாலாஜி உத்தமராஜ் இருக்கிறார்? ஒரு தனி மனிதன் தேர்ந்தெடுத்து 100 குழந்தைகளுக்கு குழந்தைக்கு நான் 10,000 கொடுத்து 10 லட்சம் செலவு பண்றேன் அப்படிங்கறதால தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மாறிவிடுமா? கட்டாயமா மாறாது. ஆனா பாலாஜி உத்தமராஜன் செய்வதன் மூலமாக இன்னும் 100 பாலாஜி உத்தமராஜ் உருவாக வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அதனால் நிரந்தர தீர்வு என்பது அரசு முழுமையாக களத்தில் இறங்கி அந்த கல்வி சுகாதாரம் இரண்டையும் மையப்படுத்தி அதை சமப்படுத்துவதற்கான முயற்சியிலே அரசு இறங்கணும். இன்னைக்கு எப்படி நாம நார்வே, ஸ்வீடன், அமெரிக்கா எல்லாம் சொல்றோமோ, இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சாவது இந்தியாவுடைய மாடலை பாருங்க, இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு மேலை நாடுகள் பேசும் அளவுக்கு அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் நாம் இறங்கணும். அது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. மேடையில் இருக்கிறவங்க பொறுப்பு, மேடைக்கு இருக்கிறவங்க பொறுப்பு, பத்திரிகையாளர் பொறுப்பு, வெளியே இருக்கிறவங்க பொறுப்பு, கேட்கறவங்க பொறுப்பு, யூடியூப்ல பாக்குறவங்க பொறுப்பு, டிவியில பாக்குறவங்க பொறுப்பு, எல்லாம் யாருமே எஸ்கேப் ஆக முடியாதுங்க. எல்லோருடைய பொறுப்பும் தான். அதனால் மறுபடியும் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, கல்வி ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்தும், வேற எதுவும் உங்களை உயர்த்தாது. அதனால கல்விக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், கஷ்டப்படணும், படிக்கணும். ஏன்னா ஒரு சைனால ஒரு நல்ல ப்ராவர்ப் சொல்லுவாங்க, நோபடி டைட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரும் செத்து போனதா உலக சரித்திரத்துல யாருமே எழுதல. சோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கெட்டது நடக்கும் உலக சரித்திரத்துல கிடையாது. சோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால அந்த குழந்தை செல்வங்கள் இங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு உங்க மேல இருக்கு. எந்த மனிதனுக்கு வயிற்றுல பசி தெரியுதோ அந்த மனிதன் மட்டுமே சமுதாயத்தை மாத்துவான். உங்களுக்கு வயிற்றுல பசி இருக்கு. எத்தனையோ குழந்தைகளுக்கு வயசுல பசி இல்லை. ஏசி கார்ல போகணும், வீட்டுல இருந்து போகும்போது கூட ஒருத்தர் போகணும், ஸ்கூல் பஸ்ல போனா அசிங்கம் நினைக்கிறாங்க, கார்ல தான் போய் டிராப் பண்ணணும், ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டும் போதே ஏசி இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு கேட்கறாங்கன்னா டாய்லெட்ல ஏசி இருக்கான்னு கேட்கறாங்க. ஸ்கூல்ல எல்கேஜிக்கு 6 லட்சம் ரூபாய் வாங்குற ஸ்கூல்ல நம்ம ஊர்ல இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வாங்குற ஸ்கூல்ல பெங்களூர்ல, டெல்லியில, குர்கான்ல, நொய்டால, பூனேல இருக்கு. அப்படியெல்லாம் கல்வியை இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம என்ன நினைக்கிறோம், அதிக பணம் கொடுத்து ஒரு கல்வியை படித்தால் மட்டும்தான் அது தரமான கல்வி என்கின்ற தப்பான எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையான வயிற்று பசியில் இருக்கிறாங்க, சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறியில் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால என் கையில 100 ரூபாய் கொடுத்து உங்க மேல பெட் பண்ணுமா, வெளியே இருக்கிற குழந்தைங்க மேல பெட் பண்ணணும்னா உங்க மேலதான் நான் பெட் பண்ணும். இன்னைக்கு கையில 100 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜெயிப்பார்கள் என்றுதான் நம்பிக்கையோடு லாட்டரி டிக்கெட் நான் வாங்குவேன். காரணம், வயிற்று பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வெறியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய குழந்தைகள். அதனால நீங்க விட்டுறாதீங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. வாழ்க்கையில ஆரம்பத்துல வறுமை என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த வறுமை பல விஷயங்களை கத்துக் கொடுக்கும். வறுமைனா சாப்பாடு இல்லாம இருக்கிறது வறுமை இல்லைங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே கஷ்டப்படுவதற்கு வறுமை என்கின்ற பெயர். சாப்பிடலாம், ஆனா அத்தியாவசிய தேவைகள் இல்ல. நான் ஒரு டென்னிஸ் கிளாஸ் ஷூ வாங்கணும்னு நினைச்சேன், வாங்க முடியல, அது வறுமை. இல்லம்மா அவங்க சொன்னாங்களே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன், ஓடுற கூட ஸ்கூல் இல்ல, ஷூ இல்ல, வறுமை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வறுமை என்கின்ற ஒரு பசி உங்க வயித்துல இருக்கு. நீங்க அப்படியே அதை பயன்படுத்தி அதை ஊக்கமாக எடுத்து அதன் மூலமாக அதை வெறியாக அதை மாற்றி இன்னும் படித்து 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 வாழ்க்கையில பெரிய மேதைகளாக நீங்கள் வர வேண்டும். அது நிச்சயமாக இந்த குழந்தைகள் செய்து காட்டுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு மறுபடியும் முத்தம் ஃபவுண்டேஷன் அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த குழு, தன்னார்வ குழு, நிறைய பேர் டிஷர்ட் போட்டு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. வேறு வேறு வேலைகள் செய்தாலும் கூட அவங்க எல்லாம் போய் இந்த குழந்தைகள் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு சரியான குழந்தைகளா, சரியான நபர்களா அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த தன்னார்வ குழு, எங்க கூடிய பெரிய மனிதர்கள் நேரம் கொடுத்து எத்தனையோ நல்ல மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பின்னருக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகள், நம்பிக்கை இழந்த வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.